பாமக தந்தை மகனுக்கான அந்த உறவு சிக்கல் வெளிப்படையாக பார்க்குறோம். இன்னைக்கு கூட இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டின கூட 10 மாவட்ட செயலாளர் கூட போல அன்புமணியை கலந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்குது பாமகவில்? பாமகவில் அவங்க ஒரு காலத்தில் கூட்டணிகளை டிசைட் பண்ணக்கூடிய கட்சியாக இருந்தாங்க. இப்போ அவங்க நிரந்தரமாக பிஜேபிக்கு பொட்டு கட்டி எழுதி வச்ச எதாவது சொல்லுவாங்களா, காதலியாக இருந்தவங்க, எல்லா கட்சிக்கும் மாறி மாறி காதலியாக இருந்தவங்க இப்போது தாலி கட்டின மனைவி ஆகிட்டாங்க பிஜேபிக்கு. அதில் இந்தூர் மெடிக்கல் காலேஜ் ஊழல்னு ஒன்று இருக்குது தம்பி. அது குலாம் நபி ஆசாத் காலத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்தூரில் ஒரு பெரிய பொட்டல் காடு பல ஏக்கர் வரும். அதுக்குள்ள மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. பர்மிஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எல்லோரும் வெளியில் வராங்க. ஆனால் ஒரு பில்டிங் கூட இல்லை. அதை குலாம் நபி ஆசாத் நிராகரிக்கிறாரு. மறுபடியும் அன்புமணி மினிஸ்டராகி அதை அலோவ் பண்ணுறாரு, காசு வாங்கிட்டு. அது மறுபடியும் குலாம் நபி ஆசாத் மினிஸ்டர் ஆகும்போது இன்டர்னில் வரும்போது அவர் விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. அதில் மாட்டினவர் அதுலேருந்து வெளியே வர முடியாது அவரால். பொட்டல் காட்டில் பில்டிங்கே இல்லாத காலேஜுக்கு பர்மிஷன் கொடுத்து எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கி கொடுத்த மாபெரும் தானே தலைவன் அன்புமணி. அதனால் அவரால் அதுலேருந்து வெளியே வர முடியாது, தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்க. இதுக்கு மேலே ஆனால் ராமதாஸ் சொல்கிறார் இல்லையா, 4 செல்ஃபோன் 5 செல்ஃபோன் வச்சுருங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. எல்லாமே யார்? அன்புமணி தான். நான் உன்னை விட மாட்டேன், வைக்க மாட்டேன். இது கடைசி நேர கதறல். இதெல்லாம் வேலைக்கு ஆகாததெல்லாம் தாண்டி போயிட்டாங்க அவங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.